ஆண்டோட வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? வாசிப்போம். நாகும், பழைய ஏற்பாட்டில் நாகும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 1082. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? சிங்கமாகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? நான் வார்த்தை சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வசனம். என்னது? சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில ஒவ்வொரு மிருகமும், ஒவ்வொரு அந்த மிருக கூட்டமும், சிங்கமாக இருக்கட்டும், மானாக இருக்கட்டும், முதலைகளாக இருக்கட்டும், அல்லது பன்றிகளாக இருக்கட்டும், அல்லது பறவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது இருக்கிற இடம் ஒன்று இருக்க தான் செய்யுது. ஒரு காடு தான், ஆனால் சிங்கம் இருக்கிற இடம் ஒன்று இருக்குது தனியாக, புலி இருக்கிற இடம் தனியாக இருக்குது, அதே போல் சிறுத்தை இருக்கிற இடம் தனியாக இருக்குது, மான் இருக்கிற இடம் தனியாக இருக்குது. நல்லா கவனிங்க, இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த காடு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா நாம் இருக்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீ சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சஞ்சரிக்கிற அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புரிகிற மொழியில் நான் சொல்கிறேன். சஞ்சரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அது என்னவோ ஒரு புது வார்த்தையாக இருக்க மாதிரி நினைக்காதீங்க. நீ எங்கப்பா அதிக நேரம் இருக்க? என்னது சஞ்சரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் எங்கே ரொம்ப நேரம் இருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் சஞ்சரிக்கிற இடம். நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் அதிகமாக இருக்கீங்கன்னா உங்கள் வீடு தான் நீங்கள் அதிகமாக சஞ்சரிக்கிற இடம். வேலையில் அதிகமாக இருப்பீங்கன்னா நான் வேலையில் அதிகமாக சஞ்சரிக்கிற இடம் அப்படின்னு. அப்போது நம்ம எங்கே அதிக நேரம் இருக்கிறோமோ அதை தான் இங்கே வார்த்தை சொல்லுது. சஞ்சரிக்கிற ஸ்தானம், இடம் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாருன்னா, நாம் எங்கேயோ கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தமாயிருது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டார் இல்லையா? சரி, வசனத்தின் அடிப்படையில் வேதத்தில் இருக்கக்கூடிய சஞ்சரிக்கிற மனுஷங்க எங்கெங்கே சஞ்சரித்தாங்க, எந்தெந்த இடத்துல சஞ்சரித்தாங்க, அதனால் என்னென்ன நடந்தது, எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை வேதம் காட்டி கொடுத்துரும் பாருங்க. இல்லை, டார்ச் லைட் அடித்தா நிச்சயமாக எங்கே பொருள் இருக்குது கண்டுபிடிச்சிருவோம்ல, விழுந்த பொருளை. அப்படி தானே? வெள்ளி காசு காணாமல் போனாமா என்ன பண்ணாங்க? விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? நான் எங்கே சஞ்சரிக்கிறேன்றத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சரி, முதலாவதாக ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 6, பழைய ஏற்பாடு. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆமென். முதலாவதாக இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தை குறித்து வசனம் சொல்லி கொடுக்கிறது. நல்லா கவனிங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் ஏனோக்கு, ஆதாமுடைய வம்சத்துல 7ஆம் தலைமுறையா வரக்கூடிய இந்த ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனை நாள்? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இவன் தேவனோடு சஞ்சரித்ததை பார்த்த அவருடைய பேரன் யாரு தெரியுமா? ஏனோக்கோட பேரன். சரி, அதையும் வாசிப்போம். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆமே. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், இந்த நோவாவும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
நல்லா கவனிங்க, நாம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நாம எங்க சஞ்சரிக்கணும் யோசித்து பாருங்க. கொஞ்சம் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. அவன் ஏனோக்கு எத்தனையோ வருஷம் உயிரோடு இருந்தான். அந்த அத்தனை வருஷமும் வீட்டுக்கு வேலையும் செஞ்சான். நல்லா கவனிங்க, வேலைக்கு போனான், வருமானத்தை ஈட்டினான், பிள்ளைய பெற்றான், பேர பிள்ளைய எடுத்தான், கல்யாணம் கட்டி கொடுத்தான் பிள்ளைங்களுக்கு. நல்லா கவனிங்க. ஆனாலும் ஆண்டவரை தேடுவதிலே, ஆண்டவரை ஆராதிப்பதிலே அவன் ஒரு குறைவும் இல்லாத ஒரு மனுஷனாய் இருந்தான். 300 வருஷமும் தேவனோடு சஞ்சரிக்க ஒரு மனுஷனால கூடனா உங்களால முடியாதா? நம்மளால முடியாதா? யோசிச்சு பாருங்க. நம்மளை போலதான் அவனை ஒரு சாதாரண மனுஷன். அவனுக்கும் பொண்டாட்டி இருந்ததில்ல, அவனுக்கும் பிள்ளைங்க இருந்ததில்ல, அவனுக்கு தேவைக்கு இருக்குல்ல, சாப்பாடு வேணும்ல. இன்னைக்காச்சும் கடைக்கு போனோடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? ரெடிமேடு இட்லி மாவு வாங்கிறீங்க, ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேடு பரோட்டாலாம் வாங்கிறீங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. கோதுமை இருக்கும், அதை கையில் தான் உலக்கைய வச்சு என்ன பண்ணணும், இடித்து அதை ஜலிச்சு அதுலேருந்து பவுட்ரு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்பம் சுட முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. பழத்தை அப்படியே பறித்து சாப்பிட்றலாம். ஆனால் ஒரு அப்பம் சாப்பிட்ணும் அல்லது ஒரு குழம்பு காய்ச்சணும் அப்படின்னா உடனே செய்யறதுக்கு நமக்கு இப்போ இருக்க இன்ஸ்டன்ட் கரம் மசாலா இதெல்லாம் கிடையாது. போய் அரைச்சி எல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த மாதிரி கடினமான சூழ்நிலை, எந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில், நல்லா கவனிங்க, எந்த டெக்னாலஜி இல்லை, கார் இல்லை, பைக் இல்லை, எந்த விதமான செல்ஃபோனும் இல்லை, இப்படிப்பட்ட காலத்தில் அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் தூரமாக போய் தான் எல்லா காரியத்தை பண்ண முடியும். நல்லா கவனிங்க. குடியிருக்கிற இடம் ஒன்றா இருக்கும், வேலை செய்கிற இடம். நீங்கள் கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா விவசாய இடம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? அவங்க வீட்டை விட்டு கிட்டத்தட்ட அவங்களோட கொல்லை கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் போய் தான் அவங்களுடைய விவசாய நிலத்தில் விதைச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். வேலை செய்கிற இடம் 5-6 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, வீடு எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்க. அப்போ இதுதான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் கூட இவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதன் மத்தியிலே ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனை ஆராதிக்க முடியும்னா, தேவனை தொழுது கொள்ள முடியும்னா, தேவனோட சஞ்சரிக்க முடியும்னா நம்மளால் முடியுமோ முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனால் நாம தான் மெனக்கெடுறதே கிடையாது. நமக்கு ஃபோனு நோண்டுறதுக்கு டைம் இருக்குது, ஃப்ரெண்டுகளோடு பேச டைம் இருக்குது, ஃபோன் எடுத்தால் கதையாக பேசுறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறதுக்கு டைம் இல்லை. இயேசு கிறிஸ்துவ நமக்கு பிடிக்குது, கசப்பாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அந்த ஏனோக்கு புரிஞ்சு கொண்டதுனால தான் தேவனோடு சஞ்சரித்தான். இதை நோவா பார்த்ததுனால, தான் தாத்தா கிட்ட பார்த்ததுனால அவன் என்ன பண்ணான்? தேவனோடு சஞ்சரித்தான். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது, மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்புறம் 5, 6, 7 3 வசனத்தை வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் 5, 6, 7 பக்கம் 1104 பழைய ஏற்பாடு. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளைகளை உங்களுக்கு உரியது. என்னது? ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்கு உரியது. இப்போ 3வது யாரு பத்தி ஆண்டவர் சொல்றாருன்னா ஆசாரியர்களை பத்தி சொல்றாரு. 5, 6, 7 வாசிங்க. அவளோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டுமென்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆமென். நல்லா கவனிங்க. இங்க லேவியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஆண்டவரோடு கூட எப்படி இருந்தானா, அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்களா. ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனால தான்
பாவத்தில் இருக்கிற ஒரு பாவியை ஏசப்பாக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்மளால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியல? புரியுதுங்களா? ஏன் நம்மளால ஒரு ஆத்துமாக்கு ஏசப்பாவுடைய அன்பை எடுத்து சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல, சபைக்கு கொண்டு வர முடியலன்னா, ஏன்னா நாமளே ஏசப்பா கிட்ட சஞ்சரிக்க இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, அவன் யதார்த்தமா என் கூட சமாதானமா சஞ்சரித்ததுனால அவன் அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அது மாத்திரம் இல்ல, 7ஆம் வசனம் பாருங்க, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆமென். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆமென். நல்லா கவனிச்சீங்களா? அவன் யாரு? சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். தேவனோடு சஞ்சரிக்கிறவனால தான் ஒரு தேவ தூதனை போல இருக்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. மரியாள் வீட்டில் தேவ தூதன் வந்தவொடனே அவளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்தது. யோவான் ஸ்நானனுடைய அப்பாவான சகரியா வீட்டுக்குள்ள, எலிசபெத் வீட்டுக்குள்ள ஒரு தூதன் வந்தப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சது. யோசிச்சு பாருங்க. தானியேல் தேவ தூதனை சந்தித்த போது அவனுக்கு குழப்பமாக இருந்த காரியங்களை தெளிவு கிடைச்சது. இப்படி எங்கெல்லாம் தேவ தூதர்கள் ஜனங்களை வந்து சந்திச்சாங்களோ அந்த இடங்கள்லாம் அந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நம்ம போன வாரத்தில் கூட பார்த்தோம், பேதுரு சிறைச்சாலையில் படுத்து கொண்டு இருந்தான். அந்த இடத்துல தேவ தூதன் வந்து என்ன பண்ணாரு? அவனை தட்டி எழுப்பி அந்த சிறை இருப்பிலேருந்து அவனை விடுதலையாக்கி கொண்டு போய் அவனை விட்டார். நல்லா கவனித்து பாருங்க. அந்த ஸ்தானத்தை இப்போ ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காரு? நமக்கு கொடுத்துருக்காரு. யாருக்கு? தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு அவன் கர்த்தருடைய தூதன் என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் போனீங்கனால அந்த வீடுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் போனீங்கனால அந்த வீட்டில் இருளில் இருக்க ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். நல்லா கவனிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம வெளிச்சமாக இருக்கோமா, இருளாக இருக்கிறோமா? நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறோமா? கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவன் அப்படி தான் இருப்பான். அவன் தேவ தூதனை போல இருப்பான். அவன் அநேகரை கர்த்தரிடமாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவ மனுஷியாக இருப்பான். கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது தான் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? வசனம் இன்னும் என்ன சொல்லுது பாருங்க. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமா, 3:14 புதிய ஏற்பாடு பக்கம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி. போதும். நல்லா கவனிங்க. இதுல பிரதானமா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டாரா? முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கு? என்னோடு கூட இருக்க. என்னது? அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். நல்லா கவனிச்சிங்களா? ஏசப்பாவுடைய விருப்பம் என்ன கேட்டீங்களா? சஞ்சரிக்கிறதுனா என்ன பார்த்தீங்களா? முதல்ல உங்களையும் என்ன எதுக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தாராம்? எதுக்காக ரட்சித்தாராம்? நீங்க போய் உங்க வீட்டில் இருக்கிறதுக்காக அல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறதுக்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டாராம், நம்மளை அழைச்சாராம், நம்மளை பிரித்தெடுத்தாராம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா ஏசப்பா கூட இருக்கிறது தவிர்த்து மற்ற காரியத்தெல்லாம் நம்ம நல்லா செய்யறோம். யோசிச்சு பாருங்க. அவர் எதுக்காக ரட்சித்தாரோ அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். அவரோடு கூட இருக்கணும்னு சொன்னார்ல. யோசிச்சு பாருங்க. அவரோடு கூட இருக்கிறதே கிடையாது. அதுதான் தேவனோடு நடக்கிற ஒரு காரியம், சஞ்சரிக்கிற ஒரு காரியம். இதை ஏனோக்குக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஆசாரியர்கள் தேவனோடு சஞ்சரித்தாங்க. இந்த அப்போஸ்தலர்களும் ஏசப்பாவோடு சஞ்சரித்தாங்க. நல்லா கவனித்து பாருங்க. இப்படி தேவனோடு சஞ்சரித்த பிள்ளைகள் தான் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிச்சிங்களா? யாரு தேவனோடு சஞ்சரிக்கிறாங்களோ, தேவனோடு நடக்கிறாங்களோ, தேவனோடு பழகுறாங்களோ, தேவனோடு எப்போது இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளதான் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். இவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கடைய போறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாம், சும்மா பேருக்கு சபையில ஒரு விசுவாசியா,
சும்மா சபையில ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் நினைச்சிடாதீங்க. சபையில தேவனை வந்து ஆராதிக்கிறதுனால நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் நினைச்சிடாதீங்க. பைபிள் வீட்டில் இருக்கு, நான் கிறிஸ்தவ பேர்ல இருக்கேன், அதனால நான் பரலோகம் போயிடுவேன் நினைக்கவே நினைக்காதீங்க. யாரு தேவனோடு சஞ்சரிக்கிறாங்களோ, தேவனோடு நடக்கிறாங்களோ, பழகிறாங்களோ, அவரோடு சஞ்சரித்து அவரோடு கூடவே எப்போதும் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை தான் தேவன் எடுத்துக்கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளை தான் கர்த்தர் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு ஏன் நம்மளால இந்த ஏனோக்கை போல இருக்க முடியல? இன்னைக்கு ஏன் நம்மளால இந்த நோவாவை போல இருக்க முடியல? இந்த ஆசாரியனை போல இருக்க முடியல? ஏன்னா நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்க தேவனுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்க? உங்க நேரம் 24 மணி நேரம் இருக்கு, அதுல 8 மணி நேரம் தூக்கத்தை விட்டுருங்க. 8 மணி நேரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்கு? 16 மணி நேரம் இருக்கு. அந்த 16 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வேலைக்கு விட்டுருங்க, சரியா? அதுக்கு அடுத்து எவ்வளோ இருக்கு? 8 மணி நேரம் இருக்கு. இந்த 8 மணி நேரம் என்ன பண்ணுறோம்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்ககிட்டயே அந்த காரியத்தை விடுறார். நல்லா கவனிங்க. நீங்கள் வேலை வேலை காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாகிற வரைக்கும் வேலை போகுமா? ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டு தான் இருக்கும். சாகிற வரைக்கும் யாராவது நம்மளை வந்து பார்க்க தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. ஆனால் நாம் தான் என்ன பண்ணணும்? கர்த்தரோடு சஞ்சரிக்க நேரத்தை ஒதுக்கணும். ஒதுக்காத வரைக்கும் நாம் தேவனோடு சஞ்சரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போது நாம் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 47:9 வாசிங்க, பக்கம் 64, பழைய ஏற்பாடு. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருடங்கள். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கின்றன. அவை இங்க யாக்கோபு சொல்றாரு, நான் பரதேசியாய் சஞ்சரித்தேன்னு சொல்றாரு. முதல்ல தேவனோடு சஞ்சரிக்கிறத பத்தி பார்த்தோம். இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கிறத குறித்து வசனம் சொல்லுது. ஒரு மனுஷன் எப்பொழுது பரதேசியை போல சஞ்சரிப்பான் தெரியுங்களா? எப்பொழுது பரதேசியை போல சஞ்சரிப்பான் தெரியுங்களா? வசனம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பக்கம் 336, புதிய ஏற்பாடு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் என் கிரீடத்தை கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமா, நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் எப்போது பரதேசி ஆவனா? அவனுக்குரிய இடத்துல அவன் இல்லாத போது. நல்லா கவனிங்க. அவனுக்குரிய ஸ்தானத்துல அவன் இல்லாத போது, அவனுக்குரிய கர்த்தர் கொடுத்த இடத்துல அவன் இல்லாத போது தான் அவனோட வாழ்க்கை அலைந்து திரிகிற வாழ்க்கையை போல மாறி போகிறது. நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண பூமியை அவங்க சுதந்திரிக்க முயற்சி பண்ணாத வரைக்கும் அவங்க எப்படி தான் இருந்தாங்க? பரதேசியை போல தான். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இப்படி அலைந்து திரிகிற வாழ்க்கை. அப்ப என்ன காரணம்? உங்களுக்கு உண்டானதை நீங்க காத்து கொண்டீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வீட்டை நீங்க எத்தனை பேர் காத்து கொண்டு வரீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நீங்க எத்தனை பேர் காத்து கொண்டு வரீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த காரியங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு கவனமா அதை காத்து கொண்டு வரீங்க? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை எத்தனை பேர் காத்து கொண்டு வரீங்க? கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை எத்தனை பேர் காத்து கொண்டு வரீங்க? அப்போ உங்களுக்கு உண்டானதை நீங்க என்னைக்கு காத்து கொள்ள தவறி போறீங்களோ அன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருவோம்? பரதேசியை போல சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருவோம். பரதேசி எங்க வேணாலும் போவான், எங்க வேணாலும் இருப்பான். அவனுக்கு சோறு கொண்ட இடமே சொர்க்கம். ஆமா, இங்க போட்டாலும் போவான், இந்த அக்கா போட்டாலும் சோறு சாப்பிடுவான்,
அந்த அக்கா போட்டாலும். இது இல்லை வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒழுக்கமா வாழும்படியாக, ஒரு உண்மையாக, உத்தமமாக, மேலான ஒரு காரியத்துல வாழும்படியாக தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கார். ஆனா நாம என்னைக்கு இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தவறோமோ, என்னைக்கு ரட்சிப்பை காத்துக்கொள்ள தவறோமோ, என்னைக்கு உண்மை உத்தமத்தை காத்துக்கொள்ள தவறோமோ, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை காத்துக்கொள்ள தவறோமோ, அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அலைந்து திரிகிற காரியம் இருக்கும். ஒருவேளை வேலைக்கு அலைந்து திரிறீங்களா? ஒருவேளை வருமானம் இல்லாம அலைந்து திரிறீங்களா? ஒருவேளை சமாதானம் இல்லாம இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறீங்களா? பாதுகாப்பு இல்லாம இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. எதிலெல்லாம் நீங்கள் இன்னும் தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ, அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, என் வாழ்க்கை பரதேசியை போல போய்கிட்டு இருக்கு, நிலைவரம் இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். காரணம், எனக்கு உண்டானதை நான் காத்துக்கொள்ள தவறி விட்டேன். அதனால தான் எனக்கு இந்த பரதேசியை போல சஞ்சரிக்கிற ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறோமா அல்லது பரதேசியை போல சஞ்சரிக்கிறோமா? ரெண்டு காரியம். மூணாவது காரியத்தை பாருங்க. யோசுவா 24:7 வாசிங்க. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது அவர் உங்களுக்கு எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டன. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாட்கள் சஞ்சரித்தார்கள். என்னது? வனாந்திரத்தில் அநேக நாட்கள் சஞ்சரித்தார்கள். இன்னைக்கு அடுத்த மூணாவது ஒரு காரியம், வனாந்தர சஞ்சரிப்பு எத்தனை பேருக்கு வாழ்க்கையில இருக்கு? யோசிச்சு பாருங்க. வனாந்தரம் ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வருது? இந்த வனாந்தரத்துல என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8:15, பக்கம் 235, பழைய ஏற்பாடு. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொடிய சர்ப்பங்களும் இல்லை, அவருடைய பைபிள்ல கொல்லிவாய் சர்ப்பத்துக்கு பதிலாக கொடிய சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். போதும், நல்லா கவனிங்க. என்ன போட்டிருக்கு? அந்த வனாந்தரத்துல என்ன இருக்குமா? கொல்லிவாய் சர்ப்பம் இருக்கும். அடுத்தது என்ன போட்டிருக்கு? தேள் இருக்கும். தேளோட வேலை என்னது? கொட்டுறதே தான். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, தேளு கொட்டனா அந்த வலியை தாங்காம ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ கொல்லிவாய் சர்ப்பம், தேளு, அது இல்லாம தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான ஒரு இடம் தான் என்னது? வனாந்தரம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ இந்த வனாந்தரத்தை சஞ்சரிக்க சில பேர் விரும்புகிறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் அங்கே சொல்றாங்க. யோசுவா சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்க வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீங்க. யாருக்காச்சும் கொல்லிவாய் சர்ப்பம் இருக்கிற இடத்துல தங்க பிடிக்குமா? தேள் இருக்கிற இடத்துல தங்க பிடிக்குமா? தண்ணீரே இல்லாத வறட்சியான இடத்துல, கற்பாறை நிறைந்த இடத்துல யாரா தங்க பிடிக்குமா? ஆனால் அநேக நாள் தங்கினாங்களாம். ஏன் தங்கினாங்க தெரியுமா? எதனால அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க? ஏன் வனாந்திரம் அவங்களுடைய குடியிருப்பாக மாறிச்சு? ஏன் வனாந்திரம் அவங்களுடைய வாசஸ்தலமாக மாறிச்சு அப்படின்னா, என்னாகமம் 32:15 வாசிங்க, பக்கம் 215. நீங்கள் அவரை பின்பற்றாமல் விலகினால் அவர் அவர்களை மீண்டும் வனாந்திரத்தில் விட்டு விடுவார். நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்ல? நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்திலே இருக்க பண்ணுவார். நல்லா கவனிச்சிங்களா? நாம இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கினதுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சான்? வனாந்திர வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. வனாந்திர வாழ்க்கை போல இருக்கா? எங்க பார்த்தாலும் கொல்லிவாய் சர்ப்பம்னா என்ன அர்த்தம்னா, அது வாயில எப்போதும் நெருப்பை கக்கிக்கிட்டே இருக்கும். கொல்லின்னா நெருப்புன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. நெருப்பை கக்கிற பாம்பு இருக்கிற இடம். நல்லா கவனிங்க. உங்களை ஏதாவது சுட்டரிச்சுக்கிட்டே இருக்கா? யோசிச்சு பாருங்க. எதாவது கொட்டுதா? ரொம்ப குடையிற மாதிரி இருக்கா? தாங்க முடியலையே அந்த வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. தண்ணீரே இல்லை. தண்ணீர் வசனம் சொல்லுது, தண்ணீர் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம்.
அப்போ தண்ணீர் இல்லாத வறட்சியான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமா, வாழ்க்கையில இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, நாம எங்கேயோ கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா வசனம் அப்படித்தானே சொல்லுது, நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். நம்ம எங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கினோம்னு பாருங்க, பின்வாங்கின காரியத்தை பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்க நிறைய நேரத்துல நம்ம பர்ஃபெக்ட், நான் கரெக்டா இருக்கிறேன். தயவு செய்து சொல்றேன், இந்த பெருமை பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஏன் தனி ஜபத்தில் இருக்க சொல்றான்? தனி ஜபம் தான் நம்மளை தற்பரிசோதனை பண்ணி பார்க்குற இடம், நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்க்குற இடம், நம்மளை எம்ஆர்ஐ பண்ணி பார்க்குற இடம். அதுதான் உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே நினச்சி பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கினோம், எங்கெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்தினோம், எங்கெல்லாம் கர்த்தரை வேதனைப்படுத்தினோமோ அதெல்லாம் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு காட்டி கொடுப்பா. அப்போதான் நம்மளை சரிப்படுத்தி கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, தாவீது தப்பு பண்ணிட்டான், ஒரு அடி விழுந்துச்சு, உடனே அவன் தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோன்னு. அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போல, டிடெக்டிவ் ஏஜென்ட் கிட்ட போல என்ன பண்ணான்? முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த தப்புக்குண்டான காரியம் என்ன, எங்க தப்பு செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, எதனால உனக்கு இந்த மரண அடி விழுந்தது காட்டி கொடுத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜபம் நம்முடைய குறைவை காட்டி கொடுக்கும். ஜபம் நம்ம எங்க பின்மாற்றத்தில் போயிருக்கோம் காட்டி கொடுக்கும். ஒருவேளை அதனால தான் நம்ம ஜெபிக்கிறது இல்லையோ, போய் நின்று அவர் ஏதாவது காட்டிட போறாருன்ட்டு. யோசிச்சு பாருங்க. அப்படியா? ஏன்பா ஜெபிக்கலன்னு கேட்டா என்ன சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. அப்போ பின்மாற்றம், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற காரியம் யாருக்கு இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க? வனாந்தரத்தில் தான் சஞ்சரிப்பாங்க. அப்போ 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்று தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தை பார்த்தோம், இன்னொன்று பரதேசியை போல சஞ்சரிக்கிற காரியம் பார்த்தோம், 3வது வனாந்தரத்தில் சஞ்சரிக்கிற காரியத்தை பார்த்தோம், 4வது யோசுவா 24:3 வாசிங்க. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்தேன். அவனுடைய சந்ததியை திரட்சியாக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். நல்ல கவனிங்க. கானான் தேசத்திலே சஞ்சரித்தான். நல்ல கவனிங்க. யாரு? ஆபிரகாம் கானான் தேசத்திலே சஞ்சரித்தான். கானான் என்பது என்ன தெரியுங்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி. நல்லா கவனிங்க. அந்த கானான் என்ற இடத்துல வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமியில இந்த ஆபிரகாம் சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அங்கதான் அவனை கர்த்தர் என்ன பண்ணாராம்? திரட்சியாக்கி அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? ஈசாக்கை கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் வாக்கு தத்தத்துக்குள்ள வாழ்றீங்க? எத்தனை பேர் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு வாழ்றீங்க? ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணினீரே, இந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில செய்யுங்கப்பான்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை விடாம பிடிச்சிக்கிட்டு எத்தனை பேர் முதல்ல உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரா? எத்தனை பேர் ஏசப்பா கிட்ட இருந்து வாக்கு தத்தம் வாங்கினீங்க? சொல்லுங்க. வாங்கினவங்க கையை உயர்த்துங்க. வாங்கலை, அப்படி வாங்கிறது பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்க. வாங்குற வழியாச்சும் கற்றுக் கொடுத்துட்றேன், அடுத்த வாட்டி கேள்வி கேட்கலாம். யோசிச்சு பாருங்க. வாக்கு தத்தம் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க ஏசப்பா கிட்டேருந்து? 1. அப்புறம் சும்மா வெக்கப்படாதீங்க. 2. அப்புறம் அவ்வளோதானா? 2 பேர் தான் வாங்கியிருக்கீங்க. மீதி யார்? 3 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போது மீதி யாரும் வாங்கலை. சரி, வாக்கு தத்தம் ஏன் வாங்கலை? எதனால் வாங்கலை? வாக்கு தத்தம் எப்போ கொடுக்கப்படும் தெரியுமா? நம்ம சபையில் கூட மெசேஜ் கொடுத்துருக்கோம்ப்பா. அதிகாலையில் வனாந்தரத்தில் என்ன பொழிஞ்சுது? மன்னா பொழிஞ்சது. மன்னான்றது என்ன? அது கர்த்தருடைய வார்த்தை, நமக்குரிய வாக்கு தத்தம். நல்லா கவனிங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபித்தா கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். உங்களுக்கு உண்ணாந்து கொடுப்பாரு. உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளை, உங்கள் வேலை, உங்கள் வருமானம், உங்கள் உயர்வு எல்லாத்த பற்றின வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்குற நேரம் எது? அதிகாலை நேரம். அதனால தான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க சொல்றாரு. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறவனுக்கு எல்லாமே என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வாக்கு தத்தத்துல நாம சுதந்திரிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். அதை சுதந்திரித்து ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். அதுல நம்ம திரட்சி ஆகணும். அதுல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா முதல்ல வாக்கு தத்தம்னா என்னன்னு தெரியணும்ல.
வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்ம உயர்த்துறது, நம்ம என்ன செய்ய போறேன் அப்படின்னு, என் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னு சொல்றது தான் வாக்குத்தத்தம். அது எப்போ கொடுப்பாரு? அதிகாலையில் யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கினவங்க தொடர்ந்து அதை ஜெபம் பண்ணி, எனக்கு சொன்னீங்களே அதை செய்யுங்கப்பான்னு சொல்லி யார் ஒருத்தர் தொடர்ந்து அவரை என்ன பண்ணணும்? கேளுங்கள் கொடுக்கப்படும், நல்ல கவனிங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீங்க. இந்த 3 காரியத்தை அதிகாலையில் வாங்கினா மட்டும் பார்த்தாது, வாங்கி பாக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த நமக்கு வருஷம் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருவோம். பர்த்டே வெட்டிங் டேனா வாக்குத்தத்தம் கொடுத்தோடனே அன்னைக்கு மட்டும் கம்பீரமாக வாசிச்சுட்டு கபால்னு பேக்கெட் எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் அடுத்த நாள் கேட்டால் கூட எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தம் வாங்கினால அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். யாக்கோபு என்ன பண்ணா? என்னை எங்கள் அப்பா வீட்டுக்கு போக சொன்னீங்களே, நீங்கள் சொல்லி தானே வந்தேன், இப்போ எங்கள் அண்ணன் கொலை பண்ண வரான், எனக்கு தெரியாது, உங்கள் பேச்சை நம்பி தான் வந்தேன், நீங்கள் தான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணான்? அவர் சொன்ன வார்த்தையை வச்சே ஜெபம் பண்ணா. அந்த வார்த்தை அவனோட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சது. யார் கொலை பண்ண வந்தானோ அவனே கொலை பண்ணுறதை மறந்து கட்டி பிடிச்சி தம்பி கொஞ்சி கொலாவிட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் நம்ம சாவ போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபித்ததுனால இப்போ ஏசப்பா என்ன பண்ணிட்டார்? கொலை பண்ணுற மூடையே அவனுக்கு எடுத்து போட்டு அவனை அழ வச்சுட்டார். அங்கே வந்து பாசமழை பொடிய வச்சுட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. கொலை புத்தியை கூட ஒருத்தனை மாற்ற முடியும்னா அது ஏசப்பாவால் தான் முடியும். யாருக்காக பண்ணுவார்? வாக்குத்தத்தத்தை எவன் சொல்லி ஜெபிக்கிறானோ, வாக்குத்தத்தத்துக்காக எவன் போராடுறானோ, எனக்கு சொன்னீங்களே செய்யுங்க, சொன்னீங்களே செய்யுங்க, ஏன் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யார் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த பிள்ளைங்க இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து அதில் சந்தோஷமா திருப்தி அடைவாங்க, விருத்தி அடைவாங்க. கர்த்தர் சொல்றார். யோசிச்சு பாருங்க. நீங்கள் வாக்குத்தத்தத்தில் சஞ்சரிக்கிறீங்களா? முதல்ல வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் ஞாபகம் தான் சொல்லி ஜெபிங்க, சொல்லி உற்சாகம் மகிமைப்படுத்துங்க. நீங்க வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 நீங்க ஜெபிக்க 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 அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் உங்க கண்கள் முன்பாக நிறைவேறுவதை பார்ப்பீங்க. அப்படியே ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்க குடும்பத்துல நிறைவேறுவதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனோடு சஞ்சரிக்கிறத பார்த்தோம், 2வது பரதேசியா சஞ்சரித்த ஆளை பார்த்தோம், 3வது வனாந்தரத்தில் சஞ்சரித்த ஆளை பார்த்தோம், 4வது வாக்குத்தத்தத்தில் சஞ்சரித்த ஆளை பார்த்துருக்கிறோம். 5வது ஒரு காரியத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:16 வாசிங்க. நியாயாதிபதி வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற வயது முதிர்ந்த மனிதன் ஒருவன் வந்தான். அந்த மனிதனும் எப்பிரேயிம் மலை நாட்டை சேர்ந்தவன். அவன் கிபியாவிலே தங்க வந்தான். அவ்விடத்து மனிதரே பெஞ்சமின். கிபியாவில் சஞ்சரிக்க வந்தான். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற 5வது காரியம் கிபியா. கிபியாவில் சஞ்சரி. கிபியான்றது ஒரு ஊர். நல்லா கவனிங்க. கிபியான்றது ஒரு ஊர். அந்த ஊரோட மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல 22ஆம் வசனம் சொல்லுது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய இந்த ஊர் மனுஷரில் சிலர் இந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி தன் வீட்டில் வந்த அந்த மனுஷரை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகி அந்த கிழவனோடு சொன்னார்கள். நல்லா கவனிச்சிங்க. கிபியான்ற ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்களாம்? பேலியாளின் மக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேலியாளின் மக்கள்னா நமக்கு புரியும்படியா சொல்றேன், கெட்ட ஆளுங்க. என்னது? கெட்ட ஆளுங்க. நல்ல கவனிங்க. கெட்ட ஆள் இருக்கிற இடத்துல உனக்கு என்னையா வேலை? உனக்கு என்ன வேலை? ஆண்டவரோட பிள்ளை தானே. அவன் எங்கே போகிறவன் தெரியுங்களா? அந்த வசனத்தை நம்ம வாசித்த வசனுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, தேவாலயத்துக்கு போகிறவன். தேவாலயத்துக்கு போகிறவனுக்கு, தேவனை தேடுகிறவனுக்கு ஏன் கெட்ட ஆளு கூட ஒரு பழக்க வழக்கம் உனக்கு? யோசிச்சு பாருங்க. எதுக்கு போய் சஞ்சரிக்க போற? கெட்டவன் கூட உனக்கு என்ன நட்பு? தேவனை ஆராதிக்கிறவனுக்கு கெட்டவன் கூட என்ன நட்பு? கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை செய்கிறவனோட என்ன ஒரு நட்பு? அருவருப்பான காரியத்தை செய்கிறவனோட என்ன நட்பு? இச்சிக்கிறவனோட என்ன ஒரு நட்பு? புகை பிடிக்கிறவனோட என்ன ஒரு நட்பு? குடிக்கிறவனோடு என்ன ஒரு நட்பு? வேசித்தனம் பண்றவனோடு என்ன ஒரு நட்பு? திருடுறவனோட என்ன ஒரு நட்பு? ஏமாத்துறவனோட என்ன ஒரு நட்பு? வீட்டில் ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் நடிக்கிறவனா இருக்கிறேன், மாய்மாலம் பண்றவன்கிட்ட
என்ன ஒரு நட்பு, யோசிச்சு பாருங்க. நீ தேவனை ஆராதிக்க போறவனுக்கு இந்த கெட்டவங்களோட ஐக்கியம் எதற்கு? அதை தான் இங்க வசனம் சொல்லுது. உன் சஞ்சாரம் எங்க? உன் நட்பு வட்டாரம் என்ன? நீ யார் கூட பழகுற? எந்த இடத்துல அதிக நேரம் இருக்க? நல்லா கவனிச்சு பாருங்க. கிபியால இருக்கிறோமா? பேலியாளின் மக்களோட இருக்கிறோமா? கெட்டவங்களோட இருக்கிறோமா? அந்த கெட்ட மக்கள் என்ன பண்ணாங்க? லட்சையாய் நடத்துவாங்க, அருவருப்பா நடந்துவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனம் தான் கெட்ட பிள்ளைங்க. நீங்க யார் கூட ஐக்கியம் வச்சிருக்கீங்க? யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க? யாரோட பழகுறீங்க? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்ம கிபியால சஞ்சரிக்கிறோமோ? அதுதான் நம்ம சஞ்சரிக்கிற ஸ்தானமோ? ஒருவேளை அப்பாவை கேட்டா பையன் எங்க சஞ்சரிப்பான்னு சொல்லிடுவாங்களோ? அம்மாவை கேட்டால் சொல்லிடுவாங்களோ? புருஷனை கேட்டால் பொண்டாட்டி எந்த அதிக நேரம் இருப்பாங்க சொல்லிடுவாங்களா? இல்லை உங்கள் பொண்டாட்டியை கேட்டால் புருஷன் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஐயா எங்க ஐயா சஞ்சரிக்கிறீங்க? அதனால தான் வசனம் சொல்லுது, நீ சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்டார். நீ தேவனோடு சஞ்சரிக்கிறாயா? இல்லை பரதேசியா சஞ்சரிக்கிறாயா? இல்லை வனாந்தரத்தில் சஞ்சரிக்கிறாயா? இல்லை வாக்குத்தத்தத்தில் சஞ்சரிக்கிறாயா? இப்போ கிபியால சஞ்சரிக்கிறாயான்னு கர்த்தர் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள், நாம இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய ஐக்கியமா? ஜெபிக்கிறவங்களோடவா நம்ம பேசுகிறோம்? ஜெபிக்கிறவங்களோடவா நம்ம பழகுறோம்? சபைக்கு வர்றவங்களோடவா நம்ம ஐக்கியம் வச்சுக்கிறோம்? தேவனுக்கு பிரியமா வாழ்ற அந்த பிள்ளைங்களோடவா நம்ம ஐக்கியம் வச்சுக்கிறோம்? இல்லை, கொஞ்சம் நான் அப்படியும் தான் ஐக்கியம் வச்சுப்பேன், இப்படின்னு தான். யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம என்ன பூனைக்குட்டியாயா? இந்த பக்கம் ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, இல்லை பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. ஒன்று ஏசப்பா தான் வேணும்னா ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை பின்பற்றுங்க, இல்லை உலகம் தான் வேணும்னா உலகத்துக்கு பின்னாடி போயிருங்க. இந்த ரெண்டு கட்டம் வாழ்க்கை வேணாம். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேணாம். யோசிச்சு பாருங்க. கிபியாவோட வாழ்க்கை அதுதான். நான் போகிறது என்னவோ சபைக்கு, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஷிப் என்னவோ கேடு கெட்டவங்களோட அருவருப்பானவங்களோட பாவம் செய்கிறவங்களோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப். யோசிச்சு பாருங்க, நாம் அப்படி இருக்கோமா? அப்போ கிபியாவில் சஞ்சரிக்கிறது கர்த்தர் வெறுக்கிற பாவம் நிறைந்த ஜனங்களோடு நாம் பழகுவதற்கு அது காரியமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படின்றத பாருங்க. ஆறாவது ஒரு காரியத்தை வாசிங்க. ரூத்து 1:1. ரூத்து 1:1 வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊராகிய ஒரு மனிதன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். மோவாபில சஞ்சரிக்கிறது. அடுத்ததாக ஆறாவது, இங்கே மோவாபில சஞ்சரிக்கிற ஒரு காரியத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது. இந்த மோவாபில சஞ்சரித்தா என்ன ஆகும் தெரியுங்களா? வாசிங்க அதே அதிகாரத்துல 5ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தையும் வாசிங்க. பின்பு மக்லேன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். ஆமே. அந்த பெண் தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவனானாள். ஆமா, மோவாபுக்கு போனா என்ன ஆகும்? நீ கூட்டமா போயிருப்ப, புருஷன் முலையோட போயிருப்ப. இப்ப அனாதையா நடுத்தருவில் நிக்கிற. நல்லா கவனிச்சு பாருங்க. நடுத்தருவில் நிக்க வைக்கிற இடம் தான் எது? மோவாபு. அடுத்த அந்த வசனத்தை வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திருப்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில், துயரத்துக்கு உட்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நெகோமி என்று அழைப்பானேன் என்றால். நல்லா கவனிங்க. நகோமி அம்மா சொல்றாங்க, அந்த மோவாபுக்கு போகும்போது அந்த அம்மா எப்படி இருந்தாங்களாம்? நிறைவுள்ளவங்களாம் போனாங்க. இப்போ எப்படி வந்திருக்காங்க? வெறுமையா வந்திருக்காங்க. நல்லா கவனிங்க. அங்க என்ன அனுபவிச்சாங்க? சிறுமையை அனுபவிச்சாங்க, வேதனையை அனுபவிச்சாங்க. போகும்போது புருஷனோடு போனாங்க, ஜோடியா போனேன், என் பிள்ளைங்களோடு போனேன். ஆனா இப்போ புருஷனும் செத்துட்டான்,
பிள்ளையும் செத்து போச்சு. இப்போ நான் எப்படி வந்திருக்கேன்? தனி மரமாக வந்திருக்கேன். யோசிச்சு பாருங்க. மோவாபில் சஞ்சரித்தா என்ன நடக்கும்? தனிமை தான் கிடைக்கும். மோவாபில் சஞ்சரித்தா உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிரும். யோசிச்சு பாருங்க. அட்டைப்பூச்சி மாதிரி உரியிற காரியத்தில் எங்கேயாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோமா? சில பேர் இருப்பாங்க, நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்கள் கையில் இருக்க பேக்கெட்டில் இருக்க காசு கரையிற வரைக்கும், வா மச்சான் போகலாம், வாடா முழுகாத சிப்பு, சொல்லுங்க ஐயா, முழுகாத சிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லுவான். பேக்கெட்டில் துட்டு பசை காலியான உடனே அதுக்கப்புறம் மச்சானையும் காணும், மாமாவையும் காணும். நம்ம வீடு பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான். அப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் நடமாட்டம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தோடனே திரும்ப மச்சான் உறவு புதுப்பிச்சிரும் பாருங்க. இதுதாங்க மோவாபு. நல்லா கவனிச்சு பாருங்க. பணம் இருந்தால் ஓடி வராங்களா? உன்னை வெறுமையாக்கிட்டு கம்முன்னு ஓடிடுறாங்களா? அதான் யாரா ஒன்றா இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். நல்லா கவனிச்சிங்க. உன்னை மொட்டை அடிச்சுட்டு போகிறாங்கன்னா அதுதான் மோவாபு. உன் பணத்தை சைஸாக உனக்கே தெரியாமல் உங்ககிட்ட உருவுறாங்களா? அதுதான் மோவாபு. உன்னை வெறுமையாக்குறாங்களா? உன்னை தனிமையாக விட்டுட்டு போகிறாங்களா? நீ தான் எல்லாரையும் கூட்டி கூட்டி சேர்க்குற. ஆனால் அநேகர் என்ன பண்ணாங்க? நீ தனிதான், நீ தனிதான் காட்டுறாங்களா? யோசிச்சு பாருங்க. அதுதான் மோவாப். அப்போ இன்னைக்கு நீங்கள் எங்கே சஞ்சரிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மோவாப்பில் சஞ்சரிக்கிறீங்களோ? தனியாக விட்டுருக்காங்களா? வெறுமையாக இருக்கீங்களா? நிறைவெல்லாம் இழந்து போனீங்களா? பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணான்? கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? யோசிச்சு பாருங்க. அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. பயப்புல என்ன பண்ணான்? போய் துன்மார்க்கமாக ஜீவித்தான். அப்படி போய் அவர் வேசிகளோட போய் அப்படி இப்படி குடித்து வெறித்து அப்படி சந்தோஷமா இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம்லாம் என்ன பண்ணிச்சு? அப்பா அவர் கொடுத்த சொத்து பத்தெல்லாம் என்ன பண்ணிச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருந்து உருவி கடைசியில் அவனை வறுமையுள்ளவனாக மாற்றிருச்சு. யோசிச்சு பாருங்க. வறுமையுள்ளவனாக மாற்றிருச்சு, பட்டினிக்காரனாக மாற்றிருச்சு. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அப்பா பேச்சை கேட்குறோமா? அம்மா பேச்சை கேட்குறோமா? யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம அம்மாவை போல் நம்மகிட்ட அன்பா யார் எச்சரித்து சொல்லுவாங்க? அம்மாவை போல் வேற யாரும் நல்லா நேசிடுவாங்களா? இல்லை அப்பாவை போல் வேற யாரும் நல்லா நேசிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இப்படி நடக்கிறாங்களோ இவங்க தான் எங்கே போய் சேருவாங்க? இந்த மாதிரி மோவாபு அவங்களுக்கு சொர்க்க பூமியாக இருக்கும். போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதுதான் எனக்கு படுகுடின்ட்டு. நல்லா கவனித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆறாவதாக மோவாபில சஞ்சரிக்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். ஏழாவது 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய பெண்ணை நோக்கி, நீ உன் வீட்டாரோட கூட எழுந்து புறப்பட்டு எங்கேயாகிலும் போய் தங்கியிரு. எங்கேயாகிலும் போய் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். ஆமென். அது தேசத்திலே 7 வருடங்கள் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அடுத்த வசனம். அந்த பெண் எழுந்து தேவனுடைய மனிதன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோட கூட புறப்பட்டு பெலிஸ்தியராயிரின் தேசத்தில் போய் 7 வருடங்கள் தங்கி இருந்தார். ஆமா, நல்லா கவனிங்க. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? சூனமேத்தியால பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே சூனமேத்தியால என்ன பண்ணுவா? ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவா. ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அன்பா விசாரிப்பா. அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பா. அவங்க வந்தா மேலே தங்கி இருக்கிறதுக்கு ஒரு ரூமை கட்டி வச்சிருக்கா. அவங்க படுத்து உறங்கிறதுக்கு ஒரு கட்டில் அந்த ரூமில் போட்டு வச்சிருக்கா. அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க மேஜை ஒன்று வச்சு அது மேலே என்ன பண்ணியிருப்பா? விளக்கு வச்சிருப்பா. குடிக்க தண்ணி வச்சிருப்பா. ஊழியக்காரங்களை தேவ பிள்ளைகளை நல்லா மதித்து நடக்கக்கூடியவ. அவங்க மூலயமா கொடுக்கப்படுகிற தேவனோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவ. நல்லா கவனிங்க. இங்க வசனம் சொல்லுது, அவ தேவன் மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே என்ன பண்ணா? புறப்பட்டு போய் பெலிஸ்திய தேசத்துல போய் சஞ்சரித்ததுனால இந்த பஞ்சத்துல அடிபடாம காப்பாற்றப்பட்டான். நல்லா கவனித்து கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஏழாவதாக நம்ம தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தையோடு சஞ்சரிக்கணும். நாம எங்க சஞ்சரிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இங்கிருந்து வரக்கூடிய பிரசங்கம், இது எனக்குரிய ஆசீர்வாதம், இது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான ஊற்று, இந்த வார்த்தை எனக்கானது யார் எடுத்துக்கொள்றீங்களோ அந்த பிள்ளைங்க தான் இந்த சூனமேத்தியால போல
ஆசீர்வாதமா இருக்க முடியும், பஞ்சத்துல தப்பிக்க முடியும், போராட்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, நீ உடனே இந்த இடத்த விட்டு விலகி போ, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி உடனே சொன்ன உடனே ஓடி போயிடுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரனோட வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமா பேசுவார். இங்கே எலியா மூலமே பேசினார், எலிசா மூலமே பேசினார். அந்த வார்த்தையை கேட்டு போனா பஞ்சத்தில் அவ குடும்பத்தை காப்பாற்றி கொண்டா. யோசிச்சு பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனோட வார்த்தையை மதிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? கீழ்ப்படுகிறீங்களா? ஒரு ஆலோசனை கொடுத்தா அதன்படி செய்கிறீங்களா? இதை செய்யாதம்மா அப்படின்னா செய்யாமல் இருக்கீங்களா? இதை செய்யுங்கன்னு சொன்னால் இதை செய்கிறீங்களா? கீழ்ப்படுகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பம் கீழ்ப்படிஞ்சு போச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோடு சஞ்சரிக்க பழகணும். நல்லா கவனிங்க. நம்ம எப்படி சஞ்சரிக்கிறோம்? என் இஷ்டம் போல தான் நான் போவேன், நான் எங்கே வேணாலும் போவேன், என் இஷ்டம். யாரை என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கள் அம்மாவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்கள் அப்பாவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் பொண்டாட்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் தண்ணி தெளித்து விடப்பட்ட காட்டு கழுத. அப்படியா? யோசிச்சு பாருங்க. நான் இப்படியும் போவேன் அப்படியும் போவேன், கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுப்பேன், இங்கேயும் சாப்பிட்டுப்பேன். யோசிச்சு பாருங்க ஐயா. இது இல்லை வாழ்க்கை, இது இல்லை வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லி கொடுக்குற வார்த்தையை பாருங்க. தேவனுடைய வார்த்தையோடு சஞ்சரிக்க பழகுங்க. தேவனுடைய வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. வார்த்தையிலேயே நில்லுங்க. வார்த்தை வெளிப்பட்டா போங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க அங்கே மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அந்த மேகஸ்தம்பம் அவங்கள விட்டு அப்படியே போகுதோ உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் கூடாரத்தெல்லாம் பேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மேகஸ்தம்பத்தை நோக்கியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேகஸ்தம்பம் போலன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதே இடத்துல எத்தனை நாள் ஆனாலும் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. மேகஸ்தம்பம் ஏசப்பா. ஏசப்பா என்ன பண்ணுவார்? எப்போ இவங்க புறப்படணும்னு அவர் மேகஸ்தம்பத்திலேருந்து காட்டுவார். உடனே அதை பார்த்துட்டு இவங்க புறப்படுவாங்க. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை பார்க்குறோமா? கர்த்தருடைய பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்குறோமா? அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? அந்த வார்த்தை வரும்போது டக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு அதுபடியே ஓட பழகிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறீங்களோ அதே போல் கர்த்தரை நம்மளை என்ன பண்ணுவார்? அசட்டை பண்ணுவார். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் தேடுகையில் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும். ஆமாம், நீ எதை விதைக்கிறியோ, ஆமாம், நீ கர்த்தரை தேடினா அவரும் உன்னை தேடி வருவார். நீ கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டா அவர் என்ன பண்ணுவார்? உனக்காக வாசலை திறப்பார். நீ கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினா கர்த்தரும் உன்னை உதாசீனப்படுத்துவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில சஞ்சரிங்க. ஏசப்பாவோட வார்த்தையில சஞ்சரிங்க. உங்களுக்கு கொடுக்குற உபதேசத்துல சஞ்சரிங்க. அதில் வாழுங்க. அதை விட்டு அங்கே இங்கே அலைஞ்சி தெரியாதீங்க. அதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். எட்டாவதாக தானியேல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவனை குறித்து வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றார். 32 மனிதனின் நின்று நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். என்னது? மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். கவனிச்சிங்களா? 8வது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. இது யாருக்கு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை வாசிங்க. அப்புறம் 21 வாசிங்க. 32 வாசிங்க. மனிதரின் நின்று நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனிதருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் வரை 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிற்று. நல்லா கவனிங்க. இங்க வசனம் சொல்லுது பாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படி வாழாம என் இஷ்டப்படி வாழுவேன் சொன்ன இந்த நேபுகாத் நேச்சாரு எங்க போய் சஞ்சரித்தான்? மிருகங்களோடு சஞ்சரித்தான்.
தேவ சித்தம் தான் எனக்கு முக்கியம். தேவ சித்தம் இல்லாத காரியத்தை செய்ய மாட்டேன். தேவ சித்தம் இல்லாத வேலைக்கு போக மாட்டேன். தேவ சித்தம் இல்லாத ஒரு பெண்ணை நான் தேட மாட்டேன். தேவ சித்தம் இல்லாத ஒரு மாப்பிள்ளையை நான் தேட மாட்டேன். தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். ஒரு தொழிலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் தேவ சித்தத்துக்காக காத்திருந்து அவர் சித்தத்தின்படியே வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்க மனுஷனோடு சஞ்சரிப்பாங்க, தேவனோடு சஞ்சரிப்பாங்க. ஆனா தேவ சித்தத்தை அசால்ட்டா அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பார். பாஸ்டர் மைக்கை பிடிச்சி அவருக்கு வேலை என்ன, 1 மணி நேரம் ஏதாவது கடத்தணும், அதனால ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார். அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, நாம் எங்கே சஞ்சரிப்போம்? மிருகங்களோடு சஞ்சரிப்போம். நம்மளை சுற்றி இருக்கிற ஆள்லாம் எப்படியா இருப்பான்? சிங்கத்தை போல உருன்னுவான், சிறுத்தையை போல உருன்னுவான். எந்த சத்தம் கேட்டாலும் நமக்கு என்ன ஆகும்? அப்படியே பீதி கிளம்பும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நைட்டு அடர்ந்த காட்டில் எத்துமே உங்களை விடுறாங்க. திடீர்னு சிங்கத்தோட சத்தம் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? புலியோட உருமலை கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். மிருகங்களோடு சஞ்சரித்தான். காரணம் என்ன? தேவ சித்தத்தை அறியாத ஒரு வாழ்க்கை. 5:21 வாசிங்க, அதே அதிகாரம் 5:21. தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களில் இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார், மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. உன்னதமான தேவன் மனிதரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உங்களுக்கு உணர்த்து கொள்ளும் வரை இப்படி நடந்தது. மிருகங்களோடு இந்த நேபுகாத் நேச்சார் சஞ்சரிக்க காரணம் என்ன? தேவ சித்தத்தை அறியாத ஒரு வாழ்க்கை. தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவன் தான் அந்த உணர்வு எப்போ அவனுக்குள்ள வருதோ அது வரைக்கும் அவனுக்குள்ள 7 காலங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளு மிருகத்தை போல மாறிடுவான். நல்லா கவனிச்சிருக்கேன். தேவ சித்தத்தை அறியாத ஒரு மனுஷன் வீட்டில் இருந்தானா, அந்த உணர்வு இல்லாதவனா இருந்தானா, அவன் எப்படி இருப்பான்னா மிருகத்தை போலதான் இருப்பான். அப்படி இருப்பான். காட்டுத்தனமா நடந்துப்பான். பேசுறது காட்டு மிராண்டித்தனமா இருக்கும். அவன் அடிச்சானா அப்படி இருக்கும், கொலவெறித்தனமா இருக்கும். பேசும்போது அப்படியே ஒரு மிருகத்தை போல நடந்து கொள்வான். யோசிச்சு பாருங்க. அது மனுஷனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தேவ சித்தத்தை எதிர்த்து நீங்களும் நானும் இருப்போமே ஆனால், அது தேவ சித்தத்தை உணராம வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில காட்டு மிராண்டித்தனம் போல நம்ம மாறிடுவோம். அதுதான் மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாம் அப்படி இருக்கோமா? இந்த மனுஷனோட எவனும் பேச முடியாது பிரதர், இவனோட யாரும் வாழ முடியாது, இவளோடு யாரும் இருக்க முடியாது. யாரும் நம்மளை பார்த்து சொல்றாங்களா? ஐயோ அவங்ககிட்ட வாயை கொடுத்தா அப்பா அப்படி பேசுவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படியா? மிருகத்தை போல நம்ம இருக்கோமா? யாரும் நம்மகிட்ட பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடூர மனுஷனா இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன் என்று வசனம் சொல்லுது. ஏசப்பா எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம செவிட்டு விரியனை போல நான் வாழ்கிற மாதிரி தான் வாழ்வேன்னு இருந்தா அந்த மனுஷன் தான் மிருகத்தோடு சஞ்சரிப்பான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் நாம் எப்படி இருக்கோம்? கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பூமியின் மேல் சஞ்சரிக்கிற மாம்சமான யாவும், அதாவது பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் தரையில் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா மனிதர்களும் மாண்டனர். ஆமா, பூமியின் மேல் சஞ்சரிக்கிறதெல்லாம் என்ன ஆகி போச்சு? செத்து போச்சு. நல்லா கவனிச்சிங்களா? பூமியின் மேல் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். கொலேசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், ஆமே, கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவற்றை தேடுங்கள். ஆமே, பூமியில் உள்ளவற்றை அல்ல மேலானவற்றையே நாடுங்கள். கவனிச்சீங்களா? பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்போ பூமியிலே சஞ்சரித்ததெல்லாம் மாண்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்?
ஐயா பூமியில் இருக்கிற விஷயத்து மேலதான் அவருக்கு கொல்ல பிரியம் பார்த்துங்க. ஆவிக்குரிய விஷயத்து மேல அவருக்கு நாட்டமே இல்லை. ஆவிக்குரிய சபை கூடுதல், உபவாசம், ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஐக்கியம், இந்த மாதிரி ஆவிக்குரிய எந்த ஒரு ஃபெல்லோஷிப்பையும் அவருக்கு விரும்ப மாட்டாரு. அவர் விரும்புறதெல்லாம் என்னது? அப்படி ஜாலியா இருக்கிறது தான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 5:5 வாசிங்க, பக்கம் 316. யாக்கோபு 5:5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பூமியிலே நீங்கள் சம்பூரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். என்னது? பூமியில வாழ்ற மனுஷங்களாம் எப்படி வாழ்றாங்களாம்? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சுகபோகமா உழன்றாங்க. நல்லா கவனிச்சிங்க. நாம அப்படி இருக்கோமா? சுகபோகமா யோசிச்சு பாருங்க. போதும் என்ற மனசோடு இருக்கோமா, இல்லை சுகபோக வாழ்க்கையை விரும்புகிறோமா? யோசிச்சு பாருங்க. இதுதான் பூமியில் உள்ள காரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. பூமியில் உள்ள காரியம் என்ன? சுகபோகமாக வாழ்றது, சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்றது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, சபைக்கு போகிறது கூட அங்கே போனால் ஏசி இருக்கணும், அங்கே போனால் சேர் இருக்கணும், நான் தரையிலலாம் உட்கார மாட்டேன் பார்த்துங்க, நான் பாயிலெல்லாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம அப்படியா? பவுல் சொல்கிறார், நான் எந்த நிலையிலும் இருக்க கற்றுக்கொண்டேன், மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பசியாக இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், சாப்பிடவும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆவிக்குரியவன் எந்த நிலையிலும் இருக்க கற்றுக்கொள்ளணும். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு வந்தால் எனக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும், என்னை இப்படி தாங்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மகிட்ட எதிர்பார்ப்பு இருக்குமே. ஆனால் நம்மளை பார்த்து தான் வசனம் சொல்லுது, நாம் பூமியின் மேலே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மேலானதை இன்னும் நாடலை, மேலானதை நாடலை. பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய பரலோக வாழ்க்கையை நாடுறவனா இருந்தா நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். நல்லா கவனிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த காரு, அந்த வீடு பாருங்க, அது மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்னு இந்த ஏக்கத்திலேயே மனுஷன் செத்துருவாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க. இதுக்குன்னு சோதனைக்குனாலும் பக்கத்து வீட்டால் அக்கத்து வீட்டாலாம் என்ன பண்ணுவாங்க, அப்போதான் மாட்டுறது பூட்டுறது எல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம முன்னாடி அப்படியே டான்ஸ் ஆடி காட்டுவாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்லுங்க இதெல்லாம் அவன் பண்ணுறான்? உங்களை ஆசையை தூண்டுறான். நீங்கள் அது மேலே கவனம் வைக்கிறதுக்கு பதிலாக, பரலோகத்துக்கு மேலே கவனம் வைக்கிறதுக்கு பதிலாக உலகத்தின் மேலே உங்கள் கவனம் இருக்கணும். உங்களை இங்கேயே இழுத்து போட்டு வைக்கணும் தான் அவனுடைய பிளான். அதனால தான் இங்கே இருக்கிற மேலேயே கவனம் செலுத்துவான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் எது மேலே கவனம் செலுத்துறீங்க? மேலானது மேலேயா? எப்படா ஏசப்பா வருவார், எப்போ நான் அவரோட போவேன், எப்போ நான் போய் ஆபிரகாமை பார்ப்பேன், ஈசாக்கை பார்ப்பேன், யாக்கோபை பார்ப்பேன், எப்போது பவுலை பார்ப்பேன், எப்போது ஏசப்பாவை பார்ப்பேன் அப்படின்ற ஏக்கம் இருக்கா? எப்போ ஜெபம் வைப்பாங்க, எப்போ நான் போய் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன், எப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு கிருபை செய்வாங்க, எப்போ நான் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க முடியும் அப்படின்னு மேலான காரியத்தை நாடுறீங்களா? இல்லை வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? படிப்பு படிப்பு படிப்புன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனு அது இதுன்னு இப்படியே உலக பிரகாரமே உழந்துக்கிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. உழந்துக்கிட்டே இருந்தா பூமியின் மேலே இருந்ததெல்லாம் என்னாச்சு? செத்து போனது போல் நாமளும் என்ன பண்ணிடுவோம், ஒரு நாள் பரலோகம் போய் சேர மாட்டோம் பார்த்துங்க. பூமியிலே நாமளும் சஞ்சரித்த எல்லாரும் மாண்டு போயிடுவோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க, நாகும் 2:12 வாசிங்க, 2:11-12 ரெண்டும் சேர்த்து வாசிங்க. 1082. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? எங்கே? கிழசிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவாரில்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? ஸ்தானம் எங்கே அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு பதில் அடுத்த வசனம் பாருங்க. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பிரி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. நல்லா கவனிச்சிங்களா? அப்போ சஞ்சரிக்கிற ஸ்தானம், சிங்கம் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எது? கெபி. ஆடு எங்க சஞ்சரிக்கும் சொல்லுங்க?
ஆடு எங்கே இருக்கும்? ஆடு தான் மந்தையில் தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. கழுதை எங்கே இருக்குன்னு தெரியுமா யாருக்காச்சும்? சரி, ஏசாயா 1:3 வாசிங்க. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலே, அறிவில்லாமல் இருக்கிறது, என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார். நல்லா கவனிங்க. ஆடுக்கு மாடுக்கெல்லாம் தான் வீடு எதுன்னு தெரியுது. அது ஆடுக்கு மாடுக்கு சிங்கத்துக்கு அது வீடு எங்கன்னு தெரியுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு உன் வீடு எது தெரியுதா? சொல்லுங்க. உன் வீடு சபை தான். நீ சபையில் சஞ்சரிக்கிற, எங்கே சஞ்சரிக்கிற? சிங்கம் எங்கே சுத்தினாலும் எங்கே தான் வந்து நிற்கும்? கெபிக்கு தான் வரும். தான் பொண்டாட்டி தான் பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு தான் வரும். நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் மணவாட்டி. அப்போ நல்லா கவனித்து பாருங்க. உன் தொழுவத்தில் நீ இருக்கியா? நீ தொழுவத்தை விட்டு எங்கே தாண்டி போறியா? யோசிச்சு பாருங்க. நீ உன் மந்தையில் கிடக்கிறியா, இல்லை நீ பாட்டு அப்படி காட்டு கழுதையை போல எங்கேயா திரிஞ்சிக்கிட்டு கிடக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் சஞ்சரிக்கிற இடம் எது? தேவனுடைய சபையா? தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல சஞ்சரிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற இடத்துல நம்ம சஞ்சரிக்கிறோமா, இல்லை எங்கேயா ஒரு இடத்துல போனா போதுன்னு போறோமா? யோசிச்சு பாருங்க. சிங்கம் கெபியில தான் சஞ்சரிக்கும். நான் தேவனுடைய ஆடு, நான் தேவனுடைய பிள்ளை, சபையில தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கே இருப்பீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் சொந்தக்காரங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கள். எங்கள் அம்மாவை கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என் பையன் இன்னைக்கு சண்டேவா, இத்தனை மணியா சபையில் இருப்பான், ஆராதனையில் இருப்பான் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்களா? உங்கள் கெபியில் நீங்கள் இருப்பீங்களா, இல்லை வேற எங்கேயா இருப்போமா? சொல்லுங்கள். நாம் எங்கே இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம தேவ சபையில் இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, அநேகர் சபை கூடுகிறதை விட்டு விடுகிறது போல நாம் என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடாது இருக்க கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்துல நம்ம சஞ்சரிக்கணும், தேவ பிள்ளைகளோடு சஞ்சரிக்கணும், ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகள் வாசம் செய்கிற இடத்துல இருக்கிறோமா, இல்லை உலகத்தார் வாசம் பண்ணுற இடத்துல இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேவனுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுறீங்களா, இல்லை உலகத்தினுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 9-10 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன்? ஒன்று தேவனோடு சஞ்சரிக்கிற காரியம், நல்லா கவனிச்சு பாருங்க. 2வது பரதேசியாக சஞ்சரிக்கிற காரியம். 3வது வனாந்தரத்தில் சஞ்சரிக்கிற காரியம். 4வது வாக்கு தத்தத்தில் சஞ்சரிக்கிற காரியம். 5வது கிபியாவில் சஞ்சரிக்கிற காரியம். 6வது மோவாபில் சஞ்சரிக்கிற காரியம். 7வது தேவனுடைய வார்த்தையோடு சஞ்சரிக்கிற காரியம். 8வது மிருகங்களோடு சஞ்சரிக்கிற காரியம். 9வது பூமியின் மேல் சஞ்சரிக்கிற காரியம். 10வது மந்தையோடு சஞ்சரிக்கிற காரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வசனம், நீதிமொழிகள் 13:20. நீதிமொழிகள் 13:20 வாசிங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன், இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன். நீ யார் கூட சஞ்சரிக்கிறீங்க? கரெக்டாக அந்த வசனம் நான் சொன்னது எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் தேவனோடு சஞ்சரித்தான் நீங்கள் என்ன ஆவீங்க? தேவனுடைய பிள்ளைகளை போல மாறுவீங்க. நீங்கள் பரதேசியோட சஞ்சரித்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? பரதேசியாக தான் இருப்போம். வனாந்தரத்தில் சஞ்சரித்தீங்கன்னா நம்ம எப்படி இருப்போம்? வனாந்தரம் யாருது? பின்மாற்றத்தில் போனவன். பின்மாற்றத்தில் போனவனோடு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா பின்மாற்றத்தில் தான் போவோம். கானான் வாக்கு தத்த பூமி, வாக்கு தத்தத்தில் சஞ்சரிக்கிறவனோட இருந்தால் நாமளும் வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்போம். கிபியா பேலியாளின் மக்கள் இருக்கிற இடம், அருவருப்பான காரியங்களை செய்கிறவன், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன், அவன் கூட சஞ்சரித்தா எப்படி இருப்போம்? நாமளும் அப்படிதான் இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. மோவாபு வெறுமையாக்குற இடம், உன்னை அட்டை போல உறிஞ்சி குடிக்கிற இடத்துல நீ இருந்தனா நீ அப்படிதான் மாறுவ. நீ அப்படிதான் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவனா தான் மாறுவேன். இன்னைக்கு உங்குடிய ஒருத்தன் கெடுத்தா நாமளும் என்ன பண்ணுவான்? அடுத்தவங்குடிய ஒரு நாள் கெடுக்கிறவளா மாறி போயிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. 7வது தேவனுடைய வார்த்தையோடு சூனமித்தியா சஞ்சரித்தார்.
இன்னைக்கு நாமளும் தேவனுடைய வார்த்தையோடு சஞ்சரித்தா அதே போல மாறுவோம். 8வது நம்ம பார்த்த மிருகங்களோடு சஞ்சரிக்கிறது. ஏன் மிருகங்களோடு சஞ்சரித்தான்? தேவனுடைய சித்தத்தை அறியாத ஒரு வாழ்க்கை, அதை உணராத வாழ்க்கை, அது யார்கிட்ட இருக்கோ அவன் அப்படி தான் இருப்பான். அப்போ நாம் அவனோடு இருந்தால் நம்மளும் அப்படிப்பட்டவனாக தான் மாறுவோம். 9 பார்த்தோம், பூமியிலே சஞ்சரிக்கிறத பார்த்தோம். 10 தேவனுடைய சபையில் சஞ்சரிக்கிற காரியம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? எல்லாரும் எழுந்திருப்போமா? கண்களை மூடி இந்த 10 காரியத்தை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 10 காரியத்தை நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுகிற காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நிச்சயம் இதில் எல்லாருக்குமே யார் யார் எங்கெங்க நீங்க சஞ்சரித்து கொண்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு கர்த்தர் காட்டி இருப்பார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் இது உண்மைன்னு சொல்றீங்க? இது உண்மையா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை உண்மையா? ஏன் சஞ்சரிக்கிறது எங்கன்னு காட்டி கொடுத்தாருன்னு ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. கிபியால சஞ்சரிக்கிற ஆள் எத்தனை பேரு? மோவாப்ல சஞ்சரிக்கிற ஆள் எத்தனை பேரு? வாக்குத்தத்த பூமியில சஞ்சரிக்கிற ஆள் எத்தனை பேரு? தேவனுடைய வார்த்தையோடு சஞ்சரிக்கிற ஆள் எத்தனை பேரு? இல்ல வனாந்தரத்துல சஞ்சரிச்சுட்டீங்களா? இன்னும் இல்ல பரதேசிய போல இன்னும் சுத்திட்டு இருக்கோமா? இல்ல தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறோமா? உன் மந்தையோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாயா? இல்ல பூமியின் மேல் இருந்த எல்லாம் சஞ்சரித்ததெல்லாம் மாண்டு போனது போல உலகத்தான போல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கையா? யார் நீ? நீ எங்கே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாய்? உன் வாசம் பண்ணுகிற ஸ்தானம் எது? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் தேவனோடு சஞ்சரிக்கணும்னு சொல்ல போறீங்களா? இல்ல நான் பரதேசிய போல சஞ்சரிக்கணும்னு சொல்ல போறீங்களா? இல்லப்பா நான் வனாந்தரத்துல சஞ்சரிக்கிறவன் சொல்ல போறீங்களா? என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க தேவ பிள்ளையே, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுல இருக்கு, விட்டுவிட வேண்டிய காரியமும் இருக்கு, உணர்த்தின காரியமும் இருக்கு. நகோமியா வெறுமையானா தெரியுமா? அப்பத்தின் வீடாகிய எருசலேமை விட்டு மோவாபுக்கு போனதுனால, தேவனுடைய வீட்டை விட்டு உலகத்துக்கு போனதுனால, தேவனுடைய வார்த்தையை விட்டு உலக சபைக்கு போனதுனால அவ வெறுமையாக்கப்பட்டா. நிறைவுள்ளவனா போனவ வெறுங்குடமா வந்துட்டா. ஒருவேளை அன்பு தேவ பிள்ளையே, இதுல இருக்கிற வார்த்தை உன்னோடு கூட பேசி இருக்குமே, ஆனால் இன்றைக்கே கர்த்தருடைய சமூகத்துல உன் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுங்க, உன் கரைவுகளை ஒத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க, மன கசந்து அழுவுங்க. உங்ககிட்ட இருக்க குறைவை கர்த்தர் உணர்த்தி இருந்தா உண்மையா ஒத்துக்கொள்ளுங்க, கீழ்ப்படியுங்க. ஜீவனுள்ள வார்த்தை இது. என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். எத்தனை பேர் நடுங்குறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னும் கிபியால இருக்காதீங்க பிரதர் சிஸ்டர், இன்னும் கிபியால இருக்காதீங்க. பொல்லாதவர்களோட ஐக்கியம் வைக்காதீங்க. உலகத்தாரோட என்ன ஐக்கியம்? தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு ஐக்கியமா இது? ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. நான் சபைக்கும் வருவேன், கொஞ்சம் ஃப்ரெண்டை பார்த்தா தண்ணி போடவும் போவேன். நான் சபைக்கும் வருவேன், கொஞ்சம் அந்த பிள்ளைய பார்த்தா அப்படியே அவ கூட தப்பாவும் நான் நடந்துப்பேன். கொஞ்சம் நான் சபைக்கும் வருவேன், ஃப்ரெண்டு கூட போய் அப்படியே ஜாலியா சினிமா, அப்படியே பார்ட்டி அப்படின்னு போவேன். அப்படியாங்க? அப்படியா? இது ரெண்டகமான வாழ்க்கை இல்லையா? இது ரெண்டகமான வாழ்க்கையா? ஒன்னு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்க, நாமல்ல அவரே நம்மை தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க சாய்ஸ் என்ன? ஜீவனுக்கு போற பாதையை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், மரணத்துக்கு போற பாதையை உங்க முன்பாக வச்சிருக்கேன். செலக்ஷன் என்ன? உங்ககிட்டயே கர்த்தர் காரியத்தை விட்டார். நீங்க எந்த வழியை தேர்வு செய்ய போறீங்களோ அதனுடைய பலனை புசிக்க போறீங்க. நீங்க எந்த வழி, ஜீவனுக்கு போற வழியை தேர்வு செஞ்சா அதுக்குரிய பலனை புசிப்பீங்க. மாம்சத்துக்குரிய வழியை தேர்வு செஞ்சா அதுக்குரிய மரணத்தை புசிப்பீங்க. நீங்க எதை புசிக்க போறீங்க?
நீங்க எதை புசிக்க போறீங்க? தம்பி, கர்த்தருடைய வார்த்தையோட விளையாடாத, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாத. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். எவ்வளவு கடிந்து கொண்டாலும் செவிட்டு விரியனை போல இருக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உன்னை வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். உன்னோடு கூட முகமுகமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள அநேக கேள்விகளோடு நீ இந்த இடத்துல வந்திருக்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து இருக்கிறார். சிஸ்டர், நீங்களும் கேள்வியோட வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களோட பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு எதிர்த்து நிக்காதீங்க. நாம கர்த்தரை காட்டிலும் வல்லவர்களா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் வேற எந்த காரியம் முக்கியமா இருக்குமானால் நாம எங்கேயோ பின்னாடி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வேணாங்க, வனாந்திரம் பரதேசி அலைகிற வாழ்க்கை வேணாம். போதும் 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 போதும். உன் ஸ்தானத்தை விட்டு நீ அலைந்து திரிஞ்சது போதும். உன் கூட்டுக்கு வந்துரு. தேவனோடு சஞ்சரிக்கிற கூட்டுக்கு வந்துரு. தேவனோட வார்த்தையோடு சஞ்சரிக்கிற கூட்டுக்கு வந்துரு. உன் கெபிக்கு வந்துரு. உன் மந்தையை தேடி ஓடி வந்துரு. உன் தொழுவத்தை தேடி ஓடி வந்துரு. அங்கதான் ஒரு நல்ல மேய்ப்பர் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அங்கதான் உன்னை பேரிட்டு அழைத்தவர் காத்து கொண்டு இருக்கிறார். அங்கதான் உனக்காக ஜீவனை கொடுத்தவர் காத்து கொண்டு இருக்கிறார். என் மகன் எப்பொழுது வருவான், என் மகள் எப்பொழுது வருவான் என்று சொல்லி ஆவலோடு ஒரு நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பன் அங்க காத்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறார். நானே மெய்யான மேய்ப்பன் என்று ஏசப்பா சொன்னார். என் ஆடுகளுக்காக நான் ஜீவனையும் கொடுத்திருக்கிறேன் சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் உணர்த்தி இருப்பார். உண்மையாய் நீ கீழ்ப்படிந்து இப்பொழுதே அந்த இடத்தை காலி பண்ணும். இனிமே அந்த இடத்துல இருக்காது. அந்த நட்பு வேண்டாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், அந்த நபர்கள் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால் அவங்களை விட்டு விலகு. என் சகோதரனே, என் சகோதரியே, அது வேண்டாம். அந்த கெட்ட நட்பு வேணாம். கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி உலகத்தை சொல்லுவாங்க. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலையில இருப்போம்.